மீஞ்சு போன இட்லியை வச்சு இட்லி வடை செஞ்சிருந்தேன். இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா மெதுவடை டேஸ்ட் மாதிரியே இருந்துச்சு. இது செய்யறதுமே ஈஸியாக தான் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஒன் டே இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது மீஞ்சு போன இட்லியை வச்சு உப்புமா செஞ்சு சாப்பிடாம இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. கரெக்டாக சமைக்கவே தெரியாத ஃப்ரெண்ட்ஸுங்க கூட இதை ட்ரை பண்ணி சமைச்சு அசத்தலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். நான் பார்த்தீங்கன்னா 3 இட்லி எடுத்திருக்கேன். அந்த 3 இட்லியுமே எடுத்துக்கிட்டு தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சிக்கங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துறோம்னா லைட்டாக தெளித்து பிசைங்க. அது நல்லா இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வரும். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜஸ் எல்லாம் போய் பார்த்துட்டு வாங்க. வீடியோஸ்லாம் நிறையவே போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இது கூட அரை கப் வந்து ரைஸ் சேர்த்துக்கோங்க. வடித்த சாதத்தை பொடி பொடியாக நறுக்குன்னு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இது கூட பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா ஒன்று சேர்த்துக்கோங்க. இது கூட பார்த்தீங்கன்னா சீரகம் மிளகு சேர்த்துக்கோங்க. இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தழை இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. லைட்டாக சால்ட் சேர்த்துக்கிட்டு நல்லா பிசைஞ்சிருங்க. அதாவது லைட்டாக ஈர கையில் இந்த மாதிரி ஒரு டோ பதத்துக்கு பண்ணிவிட்டு இந்த மாதிரி மெதுவோட சேப்புக்கு கொண்டு வந்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஓட்டை போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சூடான ஆயிலில் வந்து இதை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறீங்க. ஜஸ்ட்டு இது கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கனாலே மெதுவோட டேஸ்ட்டுக்கு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.